ஸ்கூல் எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருச்சு. பேக் டு ஸ்கூல். லீவ் முடிஞ்சது. சில பேருக்குலாம் பயங்கரம் நடாது அப்படின்னு தோணும். சில பேருக்குலாம் ஸ்கூலே பரவாயில்லன்னு தோணும். நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா டீச்சர்கிட்ட நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்கும். டீச்சர்ஸ் பாராட்டுவாங்க. அவங்க ரொம்ப பாசிட்டிவாக ஸ்கூல் எடுத்துப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் ஸ்கூலில் அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இதுக்கு முன்னாடி கிளாஸில் திட்டு வாங்குறது, அந்த டீச்சரை திருப்பியும் நம்ம பார்க்குறது, மார்க்கு குறைஞ்சது, எழுதாது, படிக்காது, இது எல்லாமே ஞாபகம் வரும். நான் எப்போ சொல்கிறேன், ஸ்கூலுக்குள்ளே போகும்போது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்கூல் ஒரு நாள் முடியும் போது ஸ்கூல் மாதிரி ஒரு லவ்லி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டு எதுவுமே இல்லைன்றது நீயே உணர்வு. 12th முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு லைஃப்க்கு போகும்போது ஸ்கூல் லைஃப் எவ்வளோ பரவாயில்லன்னு தோணும். ஏன்னா கூட இருக்கிற நிறைய நண்பர்கள் அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்க மாட்டாங்க ஸ்கூல் டேஸில். ஏன்னா இப்போ தான் அவங்களே வளர்கிறாங்க. காலேஜ்லலாம் போனோன்னா டாக்ஸிக்னஸ் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வேலைக்கு போகும்போதெல்லாம் இன்னும் டாக்ஸிக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கூல் லைஃப்பை நிச்சயமாக என்ஜாய் பண்ணு. அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்கூல்ஸில் உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்காது. இன்ஃபேக்ட் உன் லைஃபுக்கு தேவையான 20% மட்டும்தான் ஸ்கூல் கொடுக்கும், புக்ஸு. உன் லைஃபுக்கு தேவையான மற்ற 80% கொடுக்க போகிறது நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பழகிற, அவங்கக்கிட்டேருந்து என்ன லைஃப் லெசன்ஸ் எடுத்துக்கிற, டீச்சர்ஸ்களை நீ எப்படி அணுகிற, அவங்கக்கிட்டேருந்து எப்படி லைஃப் லெசன்ஸ் எடுத்துக்கிற, ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அந்த சிச்சுவேஷனில் எப்படி நீ டெசிஷன் எடுக்கிற, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கூலுக்கு போகிற, எத்தனையோ பேர் உன்னை அவமானப்படுத்துகிற சுச்சுவேஷன் ஸ்கூல்ஸில் கிடைச்சாலும் அதை நீ எப்படி அங்கேருந்து லேர்ன் பண்ணி இவால்வ் ஆகி வர அப்படின்றதுக்கான அனுபவத்துக்காக தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது. யாராவது இந்த ஸ்கூலில் படிக்கிறதால நீ லைஃப்பில் ஜெயிச்சிருவேன்னு நிச்சயமாக நான் இப்பயும் சொல்கிறேன். புக்கை திறந்து வச்சு படிக்கிறதால மட்டும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட மாட்டேன். புக்கு தேவை, ரொம்ப தேவை. உன்னோட என்டையர் நாலேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணி எக்ஸஸ் பண்ணுன்றதுக்கு படிப்பு இருக்குது. இட் வில் டீச் யூ லெசன். பட் வித் தட் யூ ஷுட் ஆல்சோ லேர்ன் பியர் குரூப் கிட்ட எப்படி பழகணுன்றதை கற்றுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணுன்றதை கற்றுக்கோ. யாருக்கிட்ட எவ்வளோ பேசணும், எவ்வளோ அட்டாச் ஆகணும், எவ்வளோ அட்டாச் ஆகக்கூடாதுன்றது கற்றுக்கோ. ஓவராக போய் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஒட்டிக்காது. ரொம்ப ஒட்டிக்கிட்டு நாளைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு தொல்லையாயிடும். டீச்சர்கிட்ட எல்லாத்துக்கும் போடாது. நாளைக்கு அந்த டீச்சர்கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்பே உனக்கு ஸ்பாயில் ஆகிடும். எல்லாமே அளவாக பழகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வளமாக சந்தோஷமாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது எல்லா ஸ்கூல்ஸுமே தே வில் ஓன்லி கிவ் யூ எப்படி இந்த மீன்னா எங்கே இருக்குது, தூண்டில்லாம் எங்கே இருக்குன்னு ஒன்று காட்டுவாங்க. ஆனால் மீனை தூண்டிலில் பிடிக்க வேண்டியது அந்த கலையை நீ தான் கற்றுக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், எதை ப்ராக்டிக்கலாக நீ லேர்ன் பண்ணாலும் ஸ்கூல்ஸில் என்ன பார்த்தாலும் அதை திருப்பி வீட்டில் ரிவைஸ் பண்ணு, படி, எழுதிப்பார். லைஃப்பில் உன்னோட கோல்ஸை நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7th 8th டிசைன் பண்ணுவாங்க கோல்ஸ். ஆனால் இப்போலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீ சந்திக்க போகிற ஒவ்வொரு நபரும் பயங்கர காம்படிட்டிவாக இருக்க போகிறாங்க. நீ மிரட்டுற அளவுக்கு இந்த சொசைட்டி மாறப்போகுது காம்படிஷனில். அப்படி இருக்கும்போது நீ தெம்மாங்க இருந்தால் தானே நடந்துருமா? தானே அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. நீ நிச்சயமாக அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண, அதுக்கான விதையை போடு, அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப அவசியம். நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் டைமில் 3 விஷயம். ஒன்று, ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் மைண்ட் செட். ஹாவ் 100% பார்ட்டிசிபேட்டரி மைண்ட் செட். ஒன்று. ரெண்டாவது ஆல்வேஸ் பி ஃப்ளெக்சிபிள். டீச் நான் இப்படி தான் அப்படி தான் இருக்காது, எல்லாத்துக்குமே தன்னை அவைலபிளாக வச்சுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஸோ தட் whenever you get opportunity in school you can participate. உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயன்றது என்னென்னா, எதை படித்தாலும் அதை எழுதிப்பார், திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணு, அதை மைண்டில் விஷுவலைஸ் பண்ணு, கோல்ஸாக பாரு. உன் லைஃப்பில் நீ எதெல்லாம் படிக்கிற அதை மைண்டில் ஓட்டு. நீ எதெல்லாம் ஆகணும்னு நினைக்கிற லைஃப்பில் அதே மைண்டில் ஓட்டு. the more and more visual realization you get, விஷுவலாக உன்னை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோ அது உங்ககிட்ட தானாக தேடி வரும். உன் கிளாஸில் சில பேர் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு, தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும். ஒரு தோட்டம்னு எடுத்தால் அதில் செடி இருக்கும், புல் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் இப்போ உனக்கு எது மேலே ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னா, நீ எதை உன் லைஃப்பில் கொண்டு போய் எங்கே உன்னை நிறுத்திக்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரியான மனிதர்களில் உன்னை ஃபோக்கஸ் பண்ணு. பா இவன் காப்பி அடிக்கிறான், வா அம்மா இந்த பையன் தப்பாக பேசுகிறான், அம்மா அந்த பொண்ணு இன்னொரு பையன்கிட்ட ஊர் சுற்றுது, அம்மா அந்த பொண்ணு காப்பி அடிக்குது, அம்மா இந்த பையன் படிக்கவே இல்லை, அம்மா இந்த பொண்ணு ஹோம்ஒர்க்கே பண்ணல, அந்த அம்மா அந்த டீச்சரை நிக் நேம் வச்சு பேட் நேம் வச்சு கூப்பிடுது, அந்த அம்மா பின்னாடி கிண்டல் பண்ணுது. இந்த மாதிரி பேசுகிற இது மேலே ஃபோக்கஸ் பண்ணாத. ஸ்கூல்லையும் சரி, எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் சரி, யாரெல்லாம் சரியாக இருக்காங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ண. அதுலேருந்து சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கோ, அதை நோக்கி பயணி. ஸோ நல்ல விஷயங்களை தேட ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு ஒன்று அடைய ஆரம்பிச்சிடும். உன் மேலே அந்த நல்ல விஷயங்கள்லாம் வர 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 உன் லைஃப் இன்னும் சூப்பராகிடும். இந்த ஸ்கூல் லைஃப்பை லேர்னிங்காகவும் இதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காகவும் உன்னோட ஸ்டைலே உன்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப்பை பெட்டர் ஆகிறதுக்கும் பயன்படுத்திக்கோ. நிச்சயமாக லைஃப் நல்லாயிருக்கும். இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா வீடியோஸையும் பாரு. இது என் ஏஜுக்கு இல்லை, இது அப்படிலாம் நினைக்காது. எல்லாமே ஒன்று உனக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும். இல்லை பாஸ்ட்டில் உனக்கு நடந்தது ஒரு விஷயத்தை திருப்பி இதை சரி, நீ பண்ணது சரின்னு உனக்கு சில விஷயங்கள் சொல்லணும்.
இல்லை ப்ரெசென்ட் இப்படி வாழணும்னு இந்த வீடியோஸ்லாம் உனக்கு சொல்லித்தரோம். நிச்சயமாக ஹீலர் ஃபவுண்டேஷன் இருக்க எல்லா வீடியோஸும் பாரு. தேங்க்யூ ஸோ மச்.